ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மினி ஜவ்வரிசி அதில் எப்படி லட்டு செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணுற லட்டு ரெசிபி. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு ப்ரீ கண்டிஷன் தான். இந்த மினி ஜவ்வரிசி, அதாவது நைலான் ஜவ்வரிசின்னு கடையில் விற்கும். இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா சோக் பண்ணிடணும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க அந்த மினி ஜவ்வரிசி, குட்டி குட்டி ஜவ்வரிசி உருண்டைகள். இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், டாப்பியோக்கால இருந்து பண்ணுறது. இதில் நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. இதை நம்ம 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. இந்த ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஊற வைக்கிற தண்ணி கொஞ்சம் இழுத்துருச்சுன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்னும் நிறைய தண்ணி விட்டு அகலமான பாத்திரத்தில் நல்லா ஊற வைங்க. ஸோ ஊறி முடித்ததுக்கப்புறமேட்டு நமக்கு ஜவ்வரிசிகள் ரொம்ப பதமாக அப்படியே சாஃப்டாக பப்ளியாக இருக்கணும். ஜவ்வரிசி ரொம்ப சாஃப்டாக ஊறி இருக்கணுங்க. ஏன்னா அதுதான் நம்ம லட்டோட பதமே. ஒரு 2 ஜவ்வரிசி எடுத்து கைக்கு நடுவில் நசுக்கி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக நசுக்க முடியணும் நம்மளால். அந்த அளவுக்கு ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு நான் கேசர் ஒரு 2 டீஸ்பூன் சுடு தண்ணியில் ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ரெட்டிஷ் கலர் எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நான் 200 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் 2 காடமம் நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடியாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம காடமம் போடும்போது அதோடைய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான முந்திரி 200 கிராம்ன்றதுனால ரொம்ப கம்மியான முந்திரிகள் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பொடி துண்டுகளாக நறுக்கி ஒரு கிண்ணத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஜவ்வரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல நான்ஸ்டிக் பேனில் ஏற்கனவே நம்ம கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இருந்த நெய் போதும். வேறு எதுவும் நெய்யோ ஆயிலோ தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம டைரெக்டாக ஃபில்டர் பண்ணியிருந்த அந்த ஜவ்வரிசிகளை எடுத்து இதில் போட்டால் போதும். நீங்கள் பேனில் போட்ட உடனேயுமே ஜவ்வரிசிகள் கொஞ்சம் ஸ்டிக்கியாக, கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிண்ட அதில் இருக்கிற நீர்த்தன்மை எல்லாம் போய் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜவ்வரிசி நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி போல் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் கிளறும் போதே இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக அழகான பேர்ல்ஸாக நமக்கு கிடச்சிடும். ஓரளவுக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற நீர்த்தன்மை எல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் ஒரு 2 பேர்ல்ஸ் எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய நீர் எல்லாம் வற்றினதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு அளந்து வச்சுருக்கிற சுகர், அதாவது சாகோ 200 கிராம் போட்டிங்க அப்படின்னா சுகர் 100 கிராம் போதுங்க. இது மைல்டு சுகர் இருக்கும். ஸோ இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் தூக்கலாக உங்களுக்கு சுகர் வேணும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கும் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா சுகரையும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த சூடில் நம்ம சுகர் போடுறதுனால என்ன ஆகும்னா, இந்த சுகர் நல்ல சர்க்கரை இலகி விட்டு ஓரளவுக்கு மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் நீர்த்தன்மை இருக்கும். இந்த நீர்த்தன்மையை அப்படியே உறிஞ்சி நம்மளுடைய ஜவ்வரிசி கரெக்டான பதத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது நம்ம தூளாக அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கேசரோடைய தண்ணி, ஸோ அது நல்ல ஆரஞ்சிஷ் லிக்விடாக வந்துருச்சு. ஸோ இது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கேசருடைய தண்ணி நம்ம சேர்க்கும் போது நமக்கு ஒரு எல்லோயிஷ் ஷேடு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எல்லோ ஷேடே போதும் அப்படின்னா நம்ம இதிலேயே நம்ம லட்டு பண்ணிடலாம். பட் இன்னும் உங்களுக்கு நல்ல ஆரஞ்சு ஷேட், கடையில் அந்த மோத்தி லட்டு கிடைக்கிது இல்லையா, அந்த ஆரஞ்சு ஷேட் வேணும் அப்படின்னா நல்ல ஃபுட் கிரேட் ஃபுட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். புஷ் ஃபுட் கலர்ஸ் ரெக்கமெண்டட். அது ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருக்குது மற்ற சிந்தட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸை விட. ஸோ இப்போது நம்ம இந்த ஆரஞ்ச் ரெட் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ புஷ் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட்டும் இருக்குது, கேசரி பவுடரும் அவங்களே கொடுக்குறாங்க, அமேசான்லேயே வாங்கிக்கலாம்.
ஸோ அது வந்து நல்ல ஃபுட் கிரேட். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் ரொம்ப சூப்பராக நல்லாவே வரும். இப்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருந்தால் கூட உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ நல்ல நீர்ப்பந்தம் இருக்குது பார்த்திங்களா? இது அப்படியே நல்லா இறுகி நமக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்தில் வரணும். இப்போ இது வந்து நம்ம கேசரி கிண்டுற மாதிரியே தாங்க. கேசரியோட பதம் வந்து அப்படியே நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் கிளறும் போது வரும் பார்த்திங்களா? அதே பதத்துக்கு நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுக்கு தேவையான நெய் 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெய்யும் கலந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இது மீடியம் ஃப்ளேம்ங்க. மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இந்த முதல்ல அந்த சாபுதானாவை வந்து வறுத்தெடுத்தோம் பார்த்திங்களா? அப்பையும் சரி இப்பையும் சரி கொஞ்சம் டைம் எடுத்து டைம் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா ரொம்பவும் முருகாமல் கரெக்டான பதத்தில் இந்த பேர்ல்ஸ் வந்து வேகிறதுக்கு நிதானமாக வெந்தது அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாவே வரும். இதில் வேறு எதுவுமே நம்ம கலக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ஜவ்வரிசி பேர்ல்ஸுக்கே வந்து ஒரு ஒற்றைத்தன்மை இருக்குது. ஸோ அதனால நம்ம கார்ன்ஃப்ளாரோ வேறு எந்த மாவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரிகளையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டலை. ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி திருப்பி போட்டால் ஒட்டக்கூடாது. நமக்கு தேவையான பதம் சூப்பராக கிடச்சிருச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ளேம்லேருந்து இறக்கிடலாங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம உருண்டைகள் பிடிக்க வேண்டாம். ஓரளவுக்கு கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும்போது உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது லேசாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உருண்டை கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் உருட்ட அது நல்ல ஷேப்க்கு வந்துடும். உருண்டை பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்ல அழுத்தம் கொடுத்து பிடிங்க. அதுக்கப்புறமேட்டு பாலாக ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளவே தாங்க. இதில் நம்ம இதுக்கு மேலே எந்த ஒரு மாவுமே சேர்க்க தேவையில்லை. நம்மளுடைய உருண்டைகள் சூப்பராக ரவுண்டாக ஈவனாக அழகாகவே வந்துடும். மிதமான சூட்டில் பிடிக்கிறதுனால ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமாகவே கூல் ஆகிடும். கொஞ்சம் கூல் ஆனாலும் இதில் உருண்டை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. அந்த ஜவ்வரிசியிலேயே ஒரு ஒற்றை தன்மை இருக்கிறதுனால இது ஈஸியாக உருண்டை பிடிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க. எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிடுங்க. நம்மளோட கலர்ஃபுல்லான ஈஸியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஜவ்வரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன டிப்ஸ். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு 200 கிராமில் பண்ணி பாருங்கள். அது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, அதில் என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறோன்றதை வச்சுட்டு நிறைய அளவில் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வழுவழுன்னு இருக்குது, அந்த பேர்ல்ஸ் வழுவழுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஊற வைக்கிற டைம் அதிகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த பேனில் போட்டு இந்த சாபுதானாவை வந்து குக் பண்ணும்போது இப்போ 100 கிராம் வந்து சுகர் போடுறீங்க அப்படின்னா அதில் அரை பங்கு தண்ணி சேர்த்து இந்த சாபுதானாவை கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிவிட்டு அந்த நீரெல்லாம் இழுத்து இது நல்லா சாஃப்டானதுக்கப்புறமேட்டு நம்ம சர்க்கரை போட்டு இதை மிச்ச ப்ராசஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம்.